உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர், அதாவது முதியவரும் இளமை பெறலாம். அப்படி அந்த நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உருதரித்த இந்த உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நம்மை இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நாடியை, பிராணனை கருத்தினால் இருத்தியே கபாலத்தில் ஏற்ற வல்லேரேல் விருத்தரும் பாலராவர். அப்படி செய்தால் இந்த மேனியும் சிவந்திடும், சுத்த தேகமாகும், பிரணவ தேகமாகும், அழிவில்லா நிலை பெறும். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அவர்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சிவபாக்கியர் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த தேகமானது சிறு குழந்தையாக இருந்து இந்த நிலையை, இந்த அளவிற்கு நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களிலே பல நோய்கள் இந்த உடலுக்கு உபாதைகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உடலை சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக மாற்ற வேண்டும். இந்த உடல் காயசித்தி பெற வேண்டும் என்றால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தி கபாலத்தில் ஏற்ற வேண்டும். இங்கே கபாலத்தில் ஏற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி எதுவாக இருக்கிறது என்றால், நம்முடைய மனதை உச்சி என்று சொல்லக்கூடிய இந்த சிரசிலே சென்று நிலைநிறுத்த வேண்டும். மனம் எங்கு உண்டோ, மண்மனம் எங்கு உண்டோ வாசி அங்கு உண்டு. ஆகவே நம்முடைய மனதை இரு புருவ மையத்திற்கு மேலே சிரசிலே நிறுத்தும் பொழுது படிப்படியாக இந்த சுவாசமானது சிரசிற்கு சென்று சேரும் என்பது ஞானியர்களுடைய அனுபவ உண்மை. இந்த உடலை தேகசித்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சிரசிலே சுவாசத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த செயல் இந்த பாடல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானும் தியானம் செய்கிறேன் என்று கண்ணை மூடி அமர்ந்திருக்கிறோம். இது ஒரு வகையான புரிதல். அதே நேரத்தில் இதில் வெற்றி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய சுவாசமானது வெளியேறாமல் சிரசிலே சென்று சேர வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே தான் தியானத்தினுடைய வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றியை நம்மில் எத்துணை பேர் நாம் அடைந்திருக்கிறோம். நானும் பல ஆண்டுகளாக தியானம் பண்ணுறேங்க, சொல்கிறோமா இல்லையா? அப்படி செய்யப்பட்ட தியானத்தில் மன அமைதி கிடைக்கலாம், நாம் நினைத்தது நடக்கலாம், செல்வங்கள் பெருகலாம், ஆரோக்கியம் பெருகலாம். ஆனால் தியானத்தினுடைய வெற்றி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், சிரசிலே சுவாசம் சென்று நிலை பெற வேண்டும். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.